அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஜோதிடர் பிரம்மம் ராம்ஜியில தொடங்கி அதற்கு பிறகு ஜோதிடர் பாபு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜோதிடர்களுமே சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவே முடியாது அப்படின்ற ஒரு பதிவை தொடர்ச்சியாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பிரம்மம் ராம்ஜி பார்த்தீங்கன்னா நிறைய மேடைகளில் சீமானை குறித்து பேசும்போது எல்லாமே சீமானுடைய அரசியல் அப்படின்றது ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவர் எந்த அளவுக்கு வளர்ச்சி பாதைக்கு போவார் அப்படின்னு நாங்கள் கணிச்சிருந்தோமோ எல்லாமே ரொம்பவே சீராக நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், இன்னும் ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மாதிரி சீமானுடைய வளர்ச்சி பாதை அப்படின்றது 7% முடிஞ்சிடாது அப்படின்னு, நிச்சயமாக அது இந்த முறை 35க்கு மேல போகும் அப்படின்னு பிரம்மம் ராம்ஜியும் ஜோதிடர் பாபு அவர்களும் பாத்தீங்கன்னா பல நேர்காணல்கள்ல தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமானுடைய கிரகங்கள் அப்படின்றது அவரை ரொம்பவே சீரான போக்குல வச்சிருக்கு அப்படின்னும், அவருடைய கிரகங்களை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்கு ஆளுமை பெருகுமே தவிர அவர் சரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு இரு ஜோதிடர்களும் பாத்தீங்கன்னா கிரகங்களோட உதவி கணிச்சுதான் நாங்க இதை சொல்றோம் அப்படின்றத நிறைய இடங்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஜோதிடர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய ஜோசியம் சொல்ற முறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால ரொம்ப வைரலான வீடியோவாக தான் அவருடைய வீடியோ இருந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது சமீபத்தில் அவருடைய சேனல்லையும் சரி, அதற்கு பிறகு அவர் கொடுத்திருக்கக்கூடிய நேர்காணல்களையும் சரி ஒரே மாதிரி சீமானுடைய வளர்ச்சி குறித்து பேசியிருக்காரு. இந்த வகையில் 2026 இருந்து சீமானை தடுக்கவே முடியாத ஒரு இடத்திற்கு சீமான் போக போறாரு. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு அப்படின்னும், இப்போ என்னதான் சீமான் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தாலுமே 24 தேர்தல் பாத்தீங்கன்னா அவருடைய வெற்றியை ஊர்ஜிதப்படுத்தும் அப்படின்னு ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. ஏன்னா ஆன்மீகத்து மேல நம்பிக்கை கொண்டிருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளாகவே இருந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் எங்களுக்கு பெருசாக சாமி நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கிறது ஆரம்பத்தில இருந்தே சீமானுடைய விஷயத்துல ரொம்ப சரியாக நடக்கிற ஒரு காரணத்தினால இந்த முறையும் அவர் சொல்றது நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற நோக்கத்துல தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னும், நடந்துட்டா ஜோதிடர் பாபு அவர்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க அவருக்கு நன்றி கடன் பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம எங்களால அவருக்கு என்ன பண்ண முடியுமோ அதையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள். இந்த வரிசையில காளியம்மாள் பாத்தீங்கன்னா குடும்பத்தோட பிரம்மம் ராம்ஜியும் ஜோதிடர் பாபு அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது குறித்து வீடியோ வந்த உடனே வீடியோ வெளியாகும். மேலும் ஜோதிடர் பாபு அவர்கள் மற்றும் பிரம்மம் ராம்ஜி இருவருமே நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய ஆதரவாளர்கள் இல்லை அப்படின்றதா ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமானவங்க இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இது இந்த அளவுக்கு வைரலாக மாறி இருக்காது. இவங்க இருவருமே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பாதை அப்படின்ற காரணத்தினால இந்து மத கூட்டணிக்கும் அதற்கு பிறகு பாஜக கட்சிக்கும் தான் பெரிதளவில் ஆதரவாளர்களாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நடுநிலையாக ஜோசியம் சொல்ற முறைப்படி தான் சீமானை குறித்து பேசுறாங்களே தவிர மற்றபடி நிச்சயமாக இவங்க சீமானுக்கு சாதகமானவர்கள் இல்லை அப்படின்றத 100க்கு 100 உண்மையாகவே பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், பிரம்மம் ராம்ஜியும் ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.